வெல்கம் டு கிரிக்ஸ்பிரசி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தா ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது. ஐபிஎல் பத்தின அப்டேட்ஸ் இதெல்லாம் என்னான்ட்டு வந்து பார்க்கலாம். நான் உங்களோட ஜெகதீஷ் அண்ட் என் கூட இருக்கிறது. நான் உங்கள் ஹரி. ஜெகதீஷ் சொன்ன மாரி ஐபிஎல் திருவிழா ஆரம்பிச்சிருச்சு. ஐபிஎல்லோட ம். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ஷெட்யூல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அ மார்ச் 28ஆம் தேதி ஆரம்பிக்குது. முதல் மேட்ச்சே தட்டாலடி மேட்சா இருக்க போது. ஆர்சிபி ம். வர்சஸ் எஸ்ஆர்எச். ஃபாலோட் பை எல்லா டீம்ஸும் அவங்களோட அன்பாக்சிங் ஆர் ப்ரீ ஐபிஎல் ஈவென்ட் இந்த இயர் கண்டக்ட் பண்றாங்க. ஆர்சிபி, சிஎஸ்கே ஃபாலோட் பை மும்பை கண்டக்ட் பண்றாங்க. அண்ட் ஒரு போஸ்ட் பார்த்தேன், மேபி குஜராத் டைட்டன் will also conduct a pre celebration event, something like that. அவங்கவங்க each have their own naming convention. பட் நெக்ஸ்ட் வீக்கெண்ட் வந்து சேப்பாக்ல நெக்ஸ்ட் வீக்கெண்டே திருவிழா ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் டிஃப்ரெண்டா தே ஒரு எக்ஸிபிஷன் மேட்ச் வச்சிருக்காங்க ஃபார் த ஃபேன்ஸ், விச் இஸ் சம்திங் மோர் நெஸ்டாலஜிக் ஃபார் ஓஜி சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா ஓஜி 11 வர்சஸ் கரண்ட் 11 ஆட போறாங்க. இதுல தல எந்த 11க்கு ஆடுவாருங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு. அண்ட் ஐம் ஷூர் கரண்ட் 11 தான் தல ஆடுவாரு. ஓஜி 11ல அவர் ஓஜி சூப்பர் ஸ்டார்ஸ் ஆஃப் சிஎஸ்கே மேத்யூ ஹெய்டன், மைக்கேல் ஹசி, சுரேஷ் ரெய்னா, சுப்பிரமணியம் பத்ரிநாத், முரளி விஜய் இவங்கெல்லாம் ஆட போறாங்க. நான் சொன்ன அந்த டிஜே அந்த ப்ரோ. டிஜே பிராவோ. ஆமாமா. யா ஸோ இட்ஸ் கோனா பி சம்திங். எனக்கு ஒரு ஆசை பிரெண்டன் மெக்கலம் ஆடணும். அது ஆடினா நல்லா இருக்கும், பார்ப்போம். பிரெண்டன் மெக்கலமு, டாக்டர் ஸ்மித், டுவேன் ஸ்மித், ஃபாஃப் டு பிளேசிஸ் வந்தா இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா ஃபாஃப் டு பிளேசிஸ் இப்ப ரீசெண்டா அந்த பேனுக்கு அடுத்து ஒரு சிஎஸ்கேக்கு ஒரு செகண்ட் பேஸ் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ வந்து ஃபாஃப் டு பிளேசிஸோட அந்த 3 சீசன் கான்ட்ரிபியூஷன் ரொம்பவே ஆமா, ஆஃப் கோர்ஸ். டில் ரிமார்க்கபிள். 2021 வரைக்கும். கரெக்ட். கண்டிப்பா. இந்த 2020 பேசப்ப கூட ஃபாஃப் டு பிளெசிஸ் ஒரு ஆளா ப்ளே பண்ணிட்டு இருப்பாரு. ஆமா. ஸோ ரொம்ப கனெக்டிவிட்டி இருக்கு சிஎஸ்கே ஃபேன்ஸ். ஃபாஃப் ஃபாஃப் டு டூப்ளசிஸ் பிளெசிஸ் வந்து மேல. என்ன சொல்றது, இப்போ எல்லாத்துக்கும் 2018ல இருந்து தான் தெரியும். பட் ஹி ஹேவ் எஸ். பிளேட் வெரி குட் அண்டர் ரேட்டட் நாக்ஸ் ஃபார் சிஎஸ்கே சின்ஸ் 2012ன்னு தான் நான் சொல்லுவேன். 2012 இயர்ஸ் அந்த ஆர்சிபியோட ஒரு மேட்ச் சேஸ் பண்ணுவாங்க. அதுலலாம் 71 ரன்ஸ் அடிச்சிருப்பாரு. ஹை ஆமா, டார்கெட் இருக்கும்போது, அப்ப அவர் எஸ்ஏக்கு கூட டெபியூட் பண்ணியிருக்க மாட்டார். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இங்க ஆமா, ஐபிஎல்ல தான் கரெக்ட். ஆடிருப்பாரு. அந்த மாதிரி அப்ப வந்து அந்த மாரி தான். ஒரு ஓஜி 11 இந்த மாதிரி நம்ம நாஸ்டாலஜிக்கா நிறைய பேசலாம். அந்த மேட்ச் பார்க்குறப்ப அத ஒரே கொஸ்டின் என்னன்னா, அது வந்து எதுல ப்ராட்காஸ்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. ஐ அம் ஷூர் சிஎஸ்கே ஆப்ல அது ப்ராட்காஸ்ட் ஆகும்னு தான் நினைக்கிறேன். பிகாஸ் ஆல்ரெடி அதுல தான் பிராக்டிஸ் வீடியோஸ் எல்லாமே டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இட் மைட் பி குட் இஃப் தே டெலிகாஸ்ட் இன் எனி சேனல்ஸ், சேட்டலைட் சேனல்ஸ். ஸோ அப்பதான் போய் எல்லாத்துக்கும் போய் அது சேரும்னு நம்புறேன். எஸ். பார்ப்போம். அது கண்டிப்பா. திருவிழா பார்ப்போம். ஆஸ் யூசுவல் டிக்கெட்டுக்கு ஹை டிமாண்ட் இருக்கு ஜெகதீஷ். இன்னைக்கு நான் ஜஸ்ட் இருக்கு செக் போல. பண்ணேன். என்னன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 2000 ஓப்பன் ஆயி அடுத்த செகண்டே உள்ள என்ரோல் பண்ணேன். எடுத்தோனே கியூ வெயிட்டிங் 6000 இன் லைன் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இந்த மேட்சுக்கே டிமாண்ட் இருக்குன்னா ஐபிஎல்லுக்குலாம் என்ன பண்ண போறோம்னு தெரியல. டிவில தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ஐபிஎல் டிக்கெட்ஸ் இந்த வட்டம் செம்ம டிமாண்ட் இருக்க போகுது. ஏன்னா ரீசன்ஸ் நான் சொல்றேன். இந்த வட்டம் சிஎஸ்கே வந்து ரொம்ப கோரா இருக்கு. அண்ட் எம்எஸ் டோனி நேம் அதுவும் ஒரு ரீசன் தான். ஏன்னா நெறைய பேர் இப்பயும் வந்து மேட்ச் ஸ்டேடியம்ல பார்க்க வராங்கன்னா, லைக் எம்எஸ் டோனியோட பிரசன்ஸ விட்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. கோர்ஸ். அதையும் தாண்டி இந்த வட்டம் அடிஷனலா வந்து பார்த்தா, இப்ப சஞ்சு சாம்சன். சாம்சனுக்கு பத்தி இன்ட்ரோவே நான் குடுக்க தேவையில்ல. ஆக்சுவலி ரோஹித், விராட் அண்ட் டோனிக்கு அடுத்து ஹையஸ்ட் ஃபேன் பேஸ் இன் இந்தியா நான் சாம்சனுக்கு தான் இருக்குதுன்ட்டு நான் சொல்லுவேன். சிஎஸ்கே வந்தனால முன்னாடியே நான் சொல்லுவேன் நானு. ஏன்னா எங்க போனாலும் சரி, சாம்சன் ஒரு மோர் தென் 5, 6 ஆமா இயர்ஸாவே ப்ரோ. வந்து ஹி ஃபாலோ இஸ் அ பண்ணிட்டு குட் இருக்கான். குட் ஸோ குட் அதெல்லாம் ஹியூமன். வச்சுதான் இருக்கணும். குட் குட் ஹியூமன். ட்ரெமெண்டஸ் ஸ்கில் இருக்கு. ஆஹ் சஞ்சு சாம்சன்ட்ட முன்னாடி வந்து கன்சிஸ்டன்சி தான் இருக்காது. ஆனா ஈச் சீரிஸ் ஹி ஹேவ் ஒன் 100. லெட் இட் பி ஐபிஎல் ஆர் T20 சீரிஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஆறாவோட இருக்க பிளேயர். அப்படி இருக்கப்ப ஃபேன் பேஸ் இல்லைன்னா தான் ஆச்சரியம். இதுல நம்ம சுப்மன் கில்லு வேற சஞ்சு சாம்சனை கட் பண்ணிட்டு போஸ்ட் போட்டிருக்காப்ல. அதுதான் புரியல. எப்படி எனக்கு சீரியஸா இது
கான்ஷியஸா பண்ணாரா? இல்ல ஆக்சுவலா நெறைய அன்கான்ஷியஸா? நெறைய அ நெறைய கிராஸ் செக் பண்ணேன் அதுல. என்னன்னா, ஓகே ம். மேபி சம் ஆங்கிள் மிஸ் ஆயிருக்கும். ஆ ம். அந்த அளவுக்கு வன்மம் இருக்குமா? அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. பட் மத்தது செக் பண்ணப்போ, சஞ்சு சாம்சன் இஸ் தேர். அதே இமேஜ ஹர்ஷ்தீப் சிங்கும் போட்டிருக்காப்படி. அதுல சஞ்சு சாம்சன் தல மட்டும் தெரியும், கால் தெரியும். இதுல சுப்மன் கில் போட்டதுல காலும் அண்ட் எடிட் பண்ணியிருக்கான், தலையும் எடிட் பண்ணியிருக்கான். ஐ டோன்ட் நோ ஹி டிட் தட் ஆன் பர்ப்பஸ் ஆர் எப்படியோ அவங்க பேசிக்கலி அவங்க அவரோட மேனேஜர் கூட பண்ணியிருக்கலாம். வித்தவுட் ஹிஸ் நாலேட்ஜ். ஸோ எஸ் தெர்ல. அது ஆக்சுவலி பிஆர் கேம்பெயின் ரொம்பவே ஹெவியா ஃபாலோ ஆயிட்டு இருக்க மாரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா, சாம்சன் வந்து வேர்ல்டு கப்புக்கு செலக்ட் ஆகுற டைம்லயே வந்து பார்த்தோம்னா, கில்ல ஏன் வந்து ஸ்குவாட்ல இருந்து வெளியேத்துனீங்க? அதாவது வந்து பார்த்தா இத சொல்றது யாருன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப பெரிய ஸ்போர்ட்ஸ் பேஜே இருக்கும். 6ல ஸ்டார்ட் ஆகி 3வது எடுத்து வீல வரும். அந்த மாரி ஸ்போர்ட்ஸ் பேஜ் கூட இருக்குது. அவங்க வந்து பார்த்தா டைரக்ட்டா சொல்றாங்க. இது மாரி கில்ல வந்து எதுக்கு விட்டீங்க? நீங்க வந்து பார்த்தா ஆர்டர் கில்லுக்கு வந்து ஓப்பனிங் ஆர்டர் 2 டவுன் ஆடலாம், 3 டவுன் ஆடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கில் பெஸ்ட் பிளேயர். நான் அத பத்தி இல்லன்னு நான் சொல்லல. பட் ஆக்சுவலி இந்த மாரி ஃபோட்டோவ கட் பண்ணி போடுறது வந்து நான் எந்த லெவலுக்கு என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. பட் கம்ப்ளீட்லி கான்ஷியஸா, அன்கான்ஷியஸா எனக்கு தெரியல. அதான் எஸ். அன்கான்ஷியஸா இதெல்லாம் வி கேனாட் ஆர்கியூ. யாரு போஸ்ட் பண்ணாங்கங்கிறது தெரியல. எனக்கு என்னன்னா, வி நியூ தட் சம்திங் கான் ராங். அட்லீஸ்ட் அத அட்ரஸ் பண்ணி எஸ். அத டெலீட் பண்ணிட்டு இன்னொரு போஸ்ட் போட்டுருக்கலாமே! அது அது ஆனா அந்த போஸ்ட்டுக்கு லைக்கோட கமெண்ட்ஸ் அதிகம் ப்ரோ. போய் பார்த்தா எல்லாம் சஞ்சு சாம்சன் தான். எஸ். என்ன அவன் அவன் சொல்றதுன்னே வந்து தெரியல. அவனுக்கு பிஆர் பண்ணிக்கிறேன்ட்டு சஞ்சு சாம்சனுக்கு தான் பிஆர் பண்ற மாரி தெரியுது எனக்கு. சஞ்சு சாம்சன் பிஆரே பண்ண தேவையில்ல ஆக்சுவலி. ஆனா இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வாண்டடா பண்ருக்காங்க. கில் இஸ் அ கிரேட் பிளேயர். பட் இந்த மாரி வந்து சிச்சுவேஷன் கொஞ்சம் நடக்கும்போது இது ஸ்டார்ட்டிங் டேவே தெரியும்ல. இப்ப நமக்கே இப்ப இன்சிடென்ட் வந்து ஒரு 4, 5 டேஸ் பக்கத்துல ஆயிருக்கு. கில் வந்து பார்த்தா அது சம்மந்தமா அட்ரஸ் பண்ணி, அது சம்மந்தமா ரெக்டிஃபை பண்ணியிருக்கலாம். பட் அது சம்மந்தமா எந்த ஆக்ஷனும் எடுக்கல. அதுதான். ஸோ மேபி இது அன்னோயிங்லி பண்ணியிருந்தாலும் சம்திங் ஷுட் பி அட்ரெஸ்ட் அங்க. ஐ டோன்ட் நோ வாட்ஸ் கான் எஸ். ராங். பார்க்கலாம். ஐ ஹோப் சின்ஸ் ஹி இஸ் ஓடிஐ கேப்டன் இந்த மாரி ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்லாம ஆ நெக்ஸ்ட் இயர் வர வேர்ல்டு கப்ப ஃபோக்கஸ் பண்ணி, அதுல இந்தியாவ எப்படி ஜெயிக்க வைக்கலாங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணலான்னு நான் ஃபீல் பண்றேன். கண்டிப்பா. அண்ட் வந்து பார்த்தோம்னா, ஆர்சிபி டீம்ல வந்து இந்த ஹேசல்வுட் இன்ஜூரி சொல்லிட்டு ஆட மாட்டாரு அப்டின்ட்டு சொல்றாங்க. இது சம்மந்தமா என்ன நெனைக்கிறீங்க? ஆப்வியஸ் தானே. ஆஸீஸ் வந்து யூசுவலி தே ஃபீல் தே வாண்டட் டு பி ஃபிட் ராதர் தென் பார்ட்டிசிபேட்டிங் இன் அ கேம் ஆஃப் ஃபிட். ஸோ ஆனா நெறைய ஆர்சிபி ஃபேன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஹேசல்வுட் வந்து எங்களுக்கு வந்து ஆ வேர்ல்டு கப் விளையாடாததே ஆர்சிபிக்காக தான். இப்ப ஆர்சிபிக்கே விளையாடல. ச்ச ரொம்ப பாவம். நெறைய மீம் உண்மையாவே அப்படிதான் பார்க்கிறேன். ஆமா, ஆமா. சீரியஸா இவங்க ஒரு யூனிவர்ஸே தனிங்கிற மாரி தான் ஒவ்வொரு டைம் பண்ணிட்டு இருக்காங்க. அ ஃப ஆனா ஒரு ஹானஸ்ட் ஒப்பீனியன் சொல்லப்போனா, ஆர்சிபிக்கு வந்து பார்த்தா நான் ஒரு 2ண்ட் ஃபேவரைட் டீம் அப்டின்ட்டு ஒரு காலத்துல நான் வந்து ஆர்சிபிய வந்து நான் வச்சிருந்தேன். எனக்கு அண்ட் வந்து வந்து பார்த்தா எடிசி வரைக்கும் தான் அந்த கண்ணன் தேவன் டீ குடி, சிஎஸ்கே புடி புடின்னு வர்ற வரைக்கும். அதுக்கப்புறமே வந்து பார்த்தா நடக்கிற ஒரு சில விஷயம் இல்ல வந்து லா அப்பதான் டாட் பால் முடிச்சது. லாஸ்ட் இயர் கூட ஃபைனல்ஸ்ல என்னோட ஃபுல் சப்போர்ட் வாஸ் ஃபார் ஆர்சிபி ஃப்ரம் மை ஹார்ட். பிகாஸ் எனக்கு தே ஆர் நான் வந்து டிசர்விங் சப்போர்ட் டீம் தான். பண்ணேன்னா விராட் கோலிக்கு. எஸ், ஐ லைக் ஆர்சிபி அஸ் அ டீம். பட் ஐ எஸ். வோன்ட் அ என்ன சொல்றது? அ ஆர்சிபி ஃபேன்ஸ் பண்ற அந்த டாக்ஸிசிட்டிய ஐ கேனாட் டாலரேட். அப்படிதான் நான் ஐ சொல்லுவேன். ஹேவ் ஜஸ்ட் கண்டிப்பா. பிகாஸ் நான் வந்து சொல்றேன். விராட் கோலி வந்து பார்த்தா, விராட் கோலிக்காக ஆர்சிபி கப் அடிக்கணுன்ட்டு நான் ரொம்ப வருஷமா இது பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து ம். பார்த்தா, நான் இப்பயும் நான் சொல்றேன். அதாவது ஃபேன்ஸ் பண்றது தான் சம்டைம் டாக்ஸிக். அது கேட்கலாம். இப்ப சிஎஸ்கே ஃபேன்ஸும் டாக்ஸிக்கா பண்றாங்களே! அப்டின்ட்டு சொல்லிட்டு கேட்கலாம். ஆ 2 டாக்ஸிக்ன்னு பார்த்தா எல்லா ஃபேன் பேஸ்லயும் இருக்குது. பட் இங்க ஒரு ஸ்டெப் அஹெட்டா இருக்குதுன்ட்டு எனக்கு தோணுது. அண்ட் வந்து பார்த்தா, அ ஆர்சிபி மேல ரெஸ்பெக்ட் இருக்குன்னா, விராட் கோலிக்காக மட்டும் தான். என்ன மத்த என்ன யாரையும் பத்தி சொல்லலாம்னா, சொல்லல. லெட் யூ பி டாக்ஸிக் மேன். பட் மேக் இட் வித் சென்ஸ். அப்படிதான் நான் எஸ், சொல்லுவேன். நீ வந்து எஸ். ஒரு சென்ஸோட டாக்ஸிக்கா இரு. சென்ஸே இல்லாம டாக்ஸிக்கா இருக்கிறதா என்னால அக்செப்ட் பண்ண முடியல. ஸோ ஆர்சிபி ஃபேனு நான் நான் வந்து தட்டி சொல்லுவேன்.
ஆர்சிபி ஃபேன் கேன் பி சேஃப் இன் சேப்பாக். பட் எஸ். a CSK கண்டிப்பா. fan cannot be safe in Chinnaswamy if we lose the match. எஸ். இது கண்டிப்பா. வந்து என்ன சொன்னாலும் சரி. ஐ வில் டேர் அண்ட் கோ அண்ட் சே எனிவேர். ஏன்னா எஸ். சின்னசாமில ஹெட் டூ ஹெட் ரெக்கார்ட்ன்னு ஒண்ணு எடுத்து பார்த்தோம்னா, அதுலயும் வந்து சென்னை தான் அதிகமா இருக்கும். ஆமா. அப்ப ஹெட் டூ ஹெட் டூ எஸ். ஹெட்டே சூரியகுமார் யாதவ் சொன்ன மாரி தான். ஏங்க ஹெட் டூ ஹெட்னா குளோஸா போணுங்க. 10 மேட்ச் விளையாண்டா நாங்க 5 அவங்க 5 ஜெயிச்சிருக்கணும். 6வது மேட்ச் யார் ஆ. ஜெயிக்கலாம்? அது பேரு தாங்க ரைவலரி. அவங்க ஒரு மேட்ச் ஜெயிச்சுட்டு நாங்க 10 மேட்ச் ஜெயிச்சா அது பேரு எப்படிங்க ரைவலரி அப்படி அந்த மாரி தான் இருக்கு. சிஎஸ்கே வெர்சஸ் எஸ். ஆர்சிபி. 21 அவங்க 13. எஸ். ஆல்மோஸ்ட் லைக் 50% கம்மி. எங்களுக்கு ஈக்குவலா வாங்கடா. அப்புறம் வந்து சண்டை போடுங்கடா. ஒரு கப் அடிச்சுட்டு நீங்க பண்ற அளவு ஒரு அ சி நான் சொன்ன மாரி இல்ல இப்ப 3 பெர்சனலி கப் இருக்காமா ஆர்சிபி கிட்ட இப்ப. 3 கப் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படி இருக்காங்க. பார்த்தா ஆமா. 3 ஸ்டார் மும்பைக்குலாம் ஏன் 10 போடலன்னு போகும். தெரியல. அதான் மும்பைக்குலாம் எத்தன போகும். அவங்க வந்து சாம்பியன் மும்பைக்கு பிரான்சைஸ் வந்து மும்பை எல்லாம். 2 சட்டை அடிச்சுட்டு வரணும் மும்பைக்கு. கப்ப பத்தி பேசணும்னா, அதான் ஆல்ரெடி ஒரு சட்டை மாட்டிட்டு, இன்னொரு சட்டை மாட்டிட்டு வரணும். அதான் ஸ்டார்ஸ் போட்டு வைக்கிறதுக்கே அவங்க இடம் பத்தாது. ஸ்டார்ஸ் இங்க போடணும், அவன் இங்க வந்து அந்த போடணும், மாரி இங்க போடணும். இங்க ஃபுல்லா போட்டுட்டு வரணும். மும்பை எல்லாம் பார்த்தோம்னா. மும்பை ஆனா ஸ்டாரே போடாம தான் வருவாங்க. ஆமா. ஐபிஎல் எடுத்த ஸ்டார் கூட மும்பை கிட்ட இருக்காது. மும்பை அது கூட இல்ல. அவன் சிஎஸ்கே காமிச்சுட்டு போட்டிருப்பான். அந்த கல்ச்சர கொண்டு வந்ததே தோனி அண்ட் சிஎஸ்கே தான். சிஎஸ்கே போட்டிருக்காங்க. எஸ், ம். எஸ். ஆமா. 3 அப்புறம் ஸ்டார் வச்சு இன்னொன்னு இவன் ஜெர்சியா அதான் இல்ல எஸ். இன்னும் ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் என்ன மைண்ட் செட்ல இருக்காங்கன்னா, இந்தியா வந்து T20 வேர்ல்டு கப்ப வந்து ஆன் த ரோ 2ண்ட் டைம் ஜெயிச்சதே அவங்களால லைக் கோலி இல்லாம எப்படி டைஜஸ்ட் பண்ண ஹோம் முடியல. ஹோம் கிரவுண்ட்ல யார் வேணா ஜெயிக்கலாம். அந்த மைண்ட் செட்ல இருக்காங்க. நான் ஒரு சில பேர்ட்ட பேசினேன். தே ஆர் லைக் ஹோம் கிரவுண்ட்ல யார் வேணா ஜெயிக்கலாம். அவேல ஜெயிக்க சொல்லுங்க. போன வேர்ல்டு கப் அவேல தான்டா ஜெயிச்சோம்னா, அப்ப விராட் கோலி இருந்தாரு. அதனால தான் ஜெயிச்சோம். ஓ மை காட்! ம். ஐ வாஸ் லைக் டேய் விராட் அது அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டீமு. இந்த வின்னு தான் இஸ் மோர் ஸ்பெஷல் பிகாஸ் நோ டீம் ஹேஸ் ஒன் எனி வேர்ல்டு கப் இன் T20 வேர்ல்டு கப் இன் தியர் ஹோம் அண்ட் நோ கண்ட்ரி ஹேஸ் டிஃபெண்டட் த வேர்ல்டு கப் இன் தியர் ஹோம் டிஃபெண்டட் த வேர்ல்டு கப் ஃபாலோட் பை அகைன் அண்ட் இன்னொன்னு என்ன ஸ்பெஷல்னா இந்த வேர்ல்டு கப் வாஸ் வெரி டஃப். இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் மேட் திஸ் வேர்ல்ட் கப் வின் மோர் ஸ்பெஷல் கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் வேர்ல்டு கப். ஸோ இந்த மாதிரி சென்ஸ்லெஸ் டாக்ஸிசிட்டியை தான் நம்மளால டாலரேட் பண்ண முடிய மாட்டேங்குது. சிரிக்கிறதா இல்ல ஆர்கியூ பண்றதா ஐ டோன்ட் நோ. யோசிச்சுட்டு தான் இருக்கணும். ஸோ அப்புறம் இன்னொன்னு ஆர்சிபி புதுசா கொண்டு வந்திருக்காங்க விச் இஸ் சம்திங் குட். என்னன்னா ஹோம் மேட்சஸ் அவே மேட்சஸ் ஜெர்சி டிஃபர் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே. அது அது அண்ட் மேபி அது ஒரு நல்ல ஒரு யூனிக்கான ஒரு விஷயமா நான் பார்க்கிறேன். எஸ். அண்ட் வந்து அ பஞ்சாப் ஜெர்சி பார்த்தீங்கன்னா, இதோட டிசி ஜெர்சி மாரி இருக்கு. ஆமா. இல்ல டிசி ஜெர்சியா? இன்னொரு போஸ்ட் பார்த்தேன். ஸோ இந்த ட்ராஃபிலெஸ் டீம நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும்னா, தே வில் வியர் எ ஜெர்சி வித் ப்ளூ அண்ட் ரெட் கலர். டிசி, ரைட்டு. பஞ்சாப் அண்ட் லக்னோ. ஆமா. ப்ளூ அண்ட் ரெட் இஸ் எ கண்டிப்பா. சைன் ஆஃப் ட்ராஃபிலெஸ் இன் தி ஏர். ஸோ அந்த எஸ். மாரி போகுது. ஸோ இந்த இந்த மாரி ஐபிஎல் அன்பாக்சிங் ஈவென்ட் போகுது. ஃபாலோட் பை சிஎஸ்கே டீம் வந்து ஒரு பவர் பேக்டா இருக்கு. நம்ம நம்ம ஏன் ஒரு பாசிபிள் 11 போடக்கூடாது சிஎஸ்கேக்கு? எஸ். கண்டிப்பா போடலாம். இப்ப என்னோட 11ன்னு பார்த்தோம்னா, அ ஸ்டார்ட்டிங் வித் சஞ்சு சாம்சன் அண்ட் ஆயுஷ் மாத்ரே. ஏன்னா வந்து ஓகே. பார்த்தா, ஆயுஷ் மாத்ரே ஒரு ஃபியர்லெஸ் ஓப்பனர். சஞ்சு சாம்சனும் ஃபியர்லெஸ் ஓப்பனர் தான். பட் சஞ்சு வந்து இப்ப லைக் அபிஷேக் சர்மா வந்து கைட் பண்ண மாரி வந்து பார்த்தா, "நீ டேக் ஆன் பண்ணு. நான் வந்து ஸ்லோவா நான் பார்த்துக்கிறேன்" ஃபார் அப்படின்னு ஷூர். சொல்லிட்டு செகண்ட் பேஸ்ல இது பண்ணுவாரு. இல்ல கைக்வாடும் ஆயுஷ் மாத்திரைக்கு அந்த அளவு மெச்சூரிட்டி இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அண்டர் எஸ். 19 கண்டிப்பா. இப்ப வேர்ல்ட் அண்டர் கப்ல நம்ம பார்த்தோம். எஸ். அண்டர் 20 வேர்ல்ட் கப் அடிச்சாச்சு. அண்ட் இப்ப ரீசென்ட்டா பவுலிங்கும் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. இப்ப இப்ப இன்னைக்கு கூட அவார்ட் வாங்கியிருக்காரு. அதாவது இன்னைக்கு பெஸ்ட் ஆல்ரவுண்டர் ஆஃப் டொமஸ்டிக் அந்த அவார்ட் வந்து வாங்கியிருக்காரு. சூரியகுமார் யாதவ் விட்டு இப்பதான் வந்து ஒரு யாரு 2 ஆயுஷ் ஹவர்ஸ் முன்னாடி மாத்திரேவா? அவார்டு. எஸ், எஸ். பவ் ஓ! கில்லு ஓகே. கில்லு அவார்ட் வாங்கியிருக்காரு. பெஸ்ட் பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா. அப்படியா? தெரியலப்பா. நான் பார்க்கல. ஆயுஷ் மாத்ரி இப்பதான் அவார்ட் வாங்கியிருக்காரு. சூரியகுமார் யாதவ் தான் அவார்ட் பிரசென்ட் பண்ணியிருக்காரு டெல்லில. ஓ! ஆயுஷ் சூப்பர். மாத்ரி இன்டர்வியூவும் குடுத்திருக்காரு. என்ன இன்டர்வியூ குடுத்தாருன்னா, சஞ்சு பையா கூட நான் வந்து ஆடுறதுக்கு ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு ஆக்சுவலி இந்த காம்பினேஷனே எப்படி இருக்க போகுதுன்னு நெனச்சாலே கூஸ் பம்ப்ஸா இருக்கு. என்னடா நல்லா 28ஆம் தேதி இருக்கும் ஏன்டா கண்டிப்பா. இன்னைக்கு
2011ல அப்படின்னு ருத்துராஜ் அண்ட் டூப்ளசிஸ் காம்போ எப்படி இருந்துச்சு? இஃப் யூ ரிமெம்பர் 2020 செம்மையா இருக்கும். ருத்துராஜ் அதேதான் வாஸ் இந்த லைக் வட்டம் இருக்க போகுது. ருத்து ருத்துராஜா பொறுமையா ஒரு கைட் பண்ணி டூப்ளசிஸ் கொண்டு போவாப்படி. I could see that same combo again, I believe. எஸ். நம்ம இன்னொன்னு நம்பர் என்னன்னா, 3 நம்ம ஃபர்ஸ்ட் டைம் சிஎஸ்கே will go with the Indian openers. எஸ். ஓவர்சீஸ் ஓப்பனர்ஸ் அதான் தான். ஆமாமா. நமக்கு ஆக்சுவலி இந்தியன் ஓப்பனர்ஸ் இத்தன வருஷமா ரொம்ப கொஞ்சம் ஆல்மோஸ்ட் ஃபெயில் ஆயிட்டு இருந்துச்சு முக்காவாசி டைம். பட் ஆனா இந்த காம்பினேஷன் கண்டிப்பா ஏதோ பண்ண போகுதுன்னு தான் எனக்கு தோணுது. ஏதோ ஆமா. பிளாஸ்ட் இருக்கும். ஆனா நம் எ நமக்கு எஸ், இருந்த பெரிய பிளண்டர் என்னன்னா, லேக் ஆஃப் இந்தியன் கோர். எப்பயுமே நமக்கு ஒரு எஸ், கோர் செட் ஆகும் அண்ட் இட் வில் பி டிபெண்டன்ட் வித் ஓவர்சீஸ் அண்ட் அந்த எஸ், ஓவர்சீஸ் டிபெண்டன்சில கன்சிஸ்டன்சி மிஸ் ஆகும். இந்த இயர் அத எஸ். ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. லைக் வி ஹேவ் இந்தியன் கோர். வி ஹேவ் அவர் வெரி ஓன் இந்தியன் கோர். 11 பேரு இந்தியன் பிளேயர்ஸே இறங்குனாலும், வி எஸ். ஷுட் பி ஏபிள் டூ மேனேஜ்ன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு வி ஹேவ் எனக்கு பெஸ்ட் கண்டிப்பா லைனப். மும்பை பார்க்கும்போது எனக்கு ஒரு பொறாமையா இருக்கும். ஏன்னா டாப் 5 எப்பயுமே ஒரு இந்தியன் கோர் எடுத்துட்டு வருவாங்க. பொலார்ட மட்டும் 6வதுல வச்சுப்பாங்க. ஆமா. பட் இந்த வட்டம் சிஎஸ்கே கண்டிப்பா அந்த மாரி தான் இருக்குது. இப்ப பார்த்தோம்னா, ஓப்பனிங் சாம்சனும், ஆயுஷும் இறங்குறாங்க. 2 பேருமே தடாலடி ஹிட்டிங் தான். அதாவது கண்டிப்பா இந்த வட்டம் போப்போது. ஒரு பிளேயர் வந்து ஹிட் பண்ணி ஆடு. உனக்கு ரன்ஸ் இம்பார்ட்டன்ட் கிடையாது. நீ ஹிட் பண்ணணும். உன் ரோலே வந்து பவர் பிளேல அடிக்கணும் தான். ருத்ராஜ் கெய்க்வாட் நம்பர் 3 கரெக்ட்டா ஆங்கர் பண்ணுவாரு இன்னிங்ஸ. அண்ட் செகண்ட் பேஸ்ல கொண்டு போய் கூட இப்ப 2 பேர் ஃபெயில் ஆனா கூட ஆங்கர் பண்ணி செகண்ட் பேஸ்ல வந்து ரன்ஸ் எடுத்து போ முடியும். அண்ட் ஓகே. நம்பர் 4 வந்து பார்த்தோம்னா, நான் உர்வில் பட்டேல ஸ்லாட் பண்ணுவேன் உர்வில் பட்டேல. உர்வில் பட்டேல் வந்து நம்பர் 4க்கு ஃபிட் ஆவாரு தோணுது. அப்படி இல்ல அப்படின்னா, சர்ஃப்ராஸ் கான் ஆர் கார்த்திக் சர்மா குடுக்கலாம். அண்ட் நம்பர் 5 வந்து பார்த்தோம்னா, டெவால் பிரேவிஸ். கரெக்ட். 6 வந்து சிவம் துபே. அண்ட் நம்பர் 7 வந்து பார்த்தோம்னா, எம்.எஸ். டோனி ஆர் பிரசாந்த் வீர். ஆ 8த்தும் அதே மாரி தான். இப்ப டோனி ஆர் வீர் அந்த மாரி தான் இருக்க போகுது. இப்ப இன்கேஸ் சிஎஸ்கே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்பின் பவுலிங்கோட போணும்னா, மேபி தே வில் ரீப்ளேஸ் வீர் வித் ராகுல் சகர். அண்ட் வந்து பார்த்தா அடுத்த ஆப்ஷன்ஸ் நூர் அகமத், மேக் ஹென்றி, கலீல் அகமத் அண்ட் நேதன் எல்லிஸ். இப்போ வந்து இப்ப சிஎஸ்கே வந்து இல்ல இப்ப எஸ்ஆர்எச் மாரி டீம் இருக்குது. சோ வந்து ஸ்பின் அட்டாக் இன்னும் கொஞ்சம் குரூசியலா எடுக்கணும்னா, மேபி அவங்க வந்து அந்த இடத்துல மேக் ஹென்ரிய உட்கார வச்சுட்டு, அகில் ஹுசைன கூட கொண்டு போயிட்டு, அண்ட் கலீல் அ அ இது சாரி அன்சுல் கம்போஜ் கூட வந்து பார்த்தோம்னா, நம்ம வீர் இவங்களுக்கு ராகுல் ஜவஹர் பதிலா வந்து வி அன்சுல் ஹேவ் கம்போஜ் கூட வி ஹேவ் மாரி இம்பாக்ட் பிளேயர் ரூல். அத மறக்கக்கூடாது. ஸோ, எஸ். தேர் ஆர் மோர் இல்ல ஆப்ஷன்ஸ். சார் 12 தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆமா, அதான். ஆமா. எஸ், எஸ். நான் என்னோட 11 எப்படி போவேன்னா, ஆல்மோஸ்ட் சேம் தான். ஐ வில் ம். கோ வித் சஞ்சு அண்ட் ஆயுஷ் மாத்ரே, ஃபாலோட் பை ருத்துராஜ் கெய்க்வாத் அண்ட் ஊர்வில் பட்டேல். ஐ வில் சி எய்தர் ஊர்வில் பட்டேல் ஆர் கார்த்திக் சர்மா அட் நம்பர் 4. அது கண்டிப்பா யா. எனக்கு தெரியுது. பிரசாந்த் வீர் கூட ஆடுவாரான்னு எனக்கு தெரியல. பட் ஐ அம் ஷூர் ஊர்வில் பட்டேல் ஆர் கார்த்திக் சர்மா வில் பி தேர். அண்ட் அட் நம்பர் 5 எஸ், டெவால் பிரேவிஸ், நம்பர் 6 சிவம் துபே, நம்பர் 7 நான் தோனி தான். எனக்கு வேற யாரையும் அங்க வைக்க விரும்பல. நம்பர் 7 எஸ். தோனி அண்ட் எஸ். ஃபாலோட் பை நம்பர் 8 ஐ வில் கோ வித் ராகுல் சஹர் ஆர் அகில் ஓகே. ஹுசைன் அண்ட் நம்பர் 9 வந்து நூர் அகமத். 10 will be Matt Henry and 11 will be either Anshul Kamboj or Khalil Ahmed and impact sub we have many options. Sarfraz Khan I think Sarfraz Khan அந்த ஒரு பவுலர் வந்து இம்பாக்ட் சப்ல இருப்பாங்க. பேஸ்ட் ஆன் த சிச்சுவேஷன் தே வில் ரொட்டேட். அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். ஸோ பேட்டிங்ல இஃப் வி ஆர் பவுலிங் ஃபர்ஸ்ட் நான் ஒரு 11 ஆடிட்டு ஐ வில் ரீப்ளேஸ் த பவுலர் வித் சர்ஃப்ராஸ் கான் அண்ட் ஐ வில் மேக் த பேட்டிங் டெப்த் மோர் பவர்ஃபுல் தான் நான் சொல்லுவேன். எல்லாரும் சர்ஃப்ராஸ் கான் எதுக்கு எதுக்குன்னு கேட்டாங்க. ஆனா கண்டிப்பா ஐ ஐ வில் see him as a இம்பாக்ட் பிளேயர் அண்ட் அந்த ஒரு எக்ஸ் ஃபேக்டர் கிரியேட் பண்ணி நமக்கு வந்து ஒரு 20-30 ரன்ஸ் அவர் வந்து அடிச்சு கொடுப்பாரு எல்லா மேட்சும். தட் இஸ் how I am எஸ். seeing it. கண்டிப்பா எனக்கு அப்படிதான் தோணுது. சர்ஃப்ராஸ் கான் இந்த வட்டம் ஒரு ரிடம்ப்ஷன் சீசனா இருக்க போகுது. பிராக்டிஸ் செஷன் ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் சிஎஸ்கே இன்னொரு நியூஸும் கேள்விப்பட முடியுது. சிஎஸ்கே வந்து அமன் கானோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சு ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்காங்க ஆமா. அப்படின்ட்டு நம்மளால பார்க்க முடியுது. அமன் கான் யாருன்னு கேட்டீங்கன்னா, புதுச்சேரி கேப்டன். புதுச்சேரியோட டீம் கேப்டன். அண்ட் பேட்டிங் ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே பார்க்க ஹர்திக் பாண்டியா மாதிரி தான் இருக்கும். அவர் இந்த வட்டம் ஆமா ரஞ்சில பார்த்தேன், பவுலிங்ல ஒரு பார்த்தேன். மேட்ச் அடி வாங்கியிருக்காரு. இ பட் ஆனா வந்து அவர்ட்ட பக்கா இது இருக்கு. டெல்லிலயும் அமன் ஆடியிருக்காரு. கான் அண்ட் இன்னொன்னு பார்த்தேன் ராமகிருஷ்ணா கோஸ். அவரும்
எஸ். வேற லெவல் கொலம்போ ஃபார்ம்ல கிருஷ்ணதாஸும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. செம்ம ஆமா. ஃபார்ம்ல இருக்கிறதா நான் பார்த்தேன். ஸோ எஸ். வி ஹேவ் அந்த ஒரு கடப்பா மம்பட்டி மம்பட்டி எஸ். சிஎஸ்கேஸ் மம்பட்டி அது வந்து மம்பட்டி நம்ம. டேக். ஸோ மம்பட்டி லைனப் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பார்ப்போம். ஏ டீம், பி டீம்னே இறக்கி விடலாம். அந்த லெவலுக்கு இந்த வட்டம் பெஞ்ச் ஆமா. ஸ்ட்ரென்த் இருக்கு. 100% செம்ம சாலிடான ஒரு காம்பினேஷனோட இருக்கு. பவுலிங் வீக் அப்டின்ட்டு சொல்றவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான். இந்த வட்டம் வந்து பார்த்தா, மேட் ஹென்றி வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு வேர்ல்ட் கப்ல. ஜேமி ஓவர்டனோட பவுலிங்கும் மறந்துட வேணாம். ஜேமி ஓவர்டன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஜேமி அண்ட் ஓவர்டன் அக்கீல் வந்து ஓஷியும் பிபிஎல்லாம் டீசென்ட்டா பண்ணியிருக்காரு. ஜேமி ஓவர்டனு. எஸ், எஸ், அண்ட் ஜேமி ஓவர்டன் இஸ் அ பிளேயர் லைக் ஒரு பவர் ஹிட்டர். லாஸ்ட் ஓவர்ல ஒரு பிரஷர் சிச்சுவேஷன்ல குடுத்தீங்கன்னா, அவர் அடிக்க மாட்டாரு. ஹி இஸ் நாட் தட் கைண்ட் எஸ், ஆஃப் பிளேயர். ஒரு எஸ். 18த் 17த், 18த் ஓவர்ல அவர இறக்கி விட்டீங்கன்னா, கண்டிப்பா ஒரு 300 ஸ்ட்ரைக் ரேட்ல ஒரு கேமியோ காட்டுவாரு. அதுக்கு யா. அதுக்கான கேரண்டி குடுக்குற பிளேயர் தான் ஜேமி ஓவர்டன். பிகாஸ் ஆப்வியஸா ஒரு சாம் கரன ட்ரேட் பண்ணிட்டு ஓவர்டன ரிட்டெயின் பண்ணியிருக்காங்கன்னா, தே வில் ஹேவ் தியர் பிளான்ஸ். ஸோ ஐ வில் சி ஐ வில் ரேட் ஹிம் அபோவ் ஆவரேஜ்ன்னு தான் நான் சொல்லுவேன். காம்பினேஷன் ம். செட் ஆகாட்டி ஆமா. கண்டிப்பா யூஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. ஓவர்டன். கண்டிப்பா. இந்த வட்டம் அடி வாங்குனா மேபி டெத்ல வேணா ஒரு 2 ஓவர் அடி வாங்கலாம். பட் ஆனா அத ரெக்டிஃபை பண்றதுக்கு பேட்டிங்ல இடம் இல்லங்க. இருக்கான்னு கேட்டா இந்த 100% இந்த 200% மாடர்ன் டே கிரிக்கெட்ல பும்ரா எஸ். தவிர யாரு டெத் ஓவர்ல நல்லா போட்டிருக்கா? அதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. அதுதான். கண்டிப்பா 100% உண்மதான். அப்படி யார் இருக்கப்போ போட்டாலும் அடி வாங்கலாம். அப்படி இருக்கப்போ எனக்கு நம் ஏன் அங்க ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பவுலர் வேணும்? எஸ். கண்டிப்பா. பட் நாதன் லைக் எல்லிஸ் இது இருக்காரு. வந்து அண்ட் சும்மா ஒரு ஹென்ரி கூட டெத்ல. அவுட்சைடர் தாட்டா தான் நான் சொல்றேன். ஆஃப் கோர்ஸ் எஸ், ப்ராப்பர் எஸ். கிரிக்கெட்டிங்ல தட் டசன்ட் மேக் சென்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். பட் வி நோ ரைட் லைக் எனிவேஸ் பேட்டிங் இறங்க ஆயிடுச்சு இன்னைக்கு. ஆமா. எனிவேஸ் பெர் பெர் ஓவர் 15 ரன்ஸ் ஷூரா வருது இப்போலாம். டெத்ல கண்டிப்பா. டெத்ல டு டு பி ஸ்பெசிஃபிக் டெத்ல. அண்ட் எஸ். 200 இஸ் அ பார் ஸ்கோர். 250 இஸ் அ என்ன சொல்றது? ஒரு டீசன்ட் ஸ்கோர் மாரி ஆயிருச்சு. அது ஆக்சுவலி அதுதான் இருக்கிறதுலயே ஒரு ரொம்ப கடுப்பான ஒரு விஷயமா தெரியுது. ஏன்னா 250 சேஸ் பண்ணலாம். 120 டிஃபெண்ட் பண்ணணும். அதுதான் ரியல் கிரிக்கெட் அப்படின்ட்டு பார்த்திருக்கோம் இத்தன வருஷமா. ஸோ இப்ப எல்லா ட்ராக்குமே பேட்டிங்கா போகும்போது ஒரு பவுலர்ஸ் வந்து பார்த்தோம்னா, பவுலர்ஸ்க்கு எங்கேயோ ஒரு இடத்துல வந்து இதாகுதா என்னன்னு தெரியல. மேபி மேக்ஸிமம் ஹோம் கிரவுண்டுக்கான அட்வான்டேஜஸ் அவங்க ஹோம் கிரவுண்ட் டிசைட் பண்ணட்டும். ஹோம் டீம் டிசைட் பண்ணட்டும். அந்த மாரி ஒரு ரூல் மறுபடியும் இருந்துச்சுன்னா, இன்னுமே பெஸ்ட்டா இருக்கும் கிரிக்கெட்டிங் இத பொறுத்தவரைக்கும். பிளே ஆஃப்ஸ் அண்ட் நாக் அவுட்ஸ் மட்டும் பிசிசிஐ ஃபாலோ பண்ணிக்கட்டும். அந்த மாரி இருந்துச்சுன்னா, ஆக்சுவலி அதுதான் காம்படிஷன் ரொம்ப ஹெல்த்தியா கொண்டு ஆமா. போகும் ஆக்சுவலி. இப்போ ஆமா. கேகேஆர்லாம் பார்த்தீங்கன்னா, பிஞ்ச் அவுட் பண்ணலாம். கேகேஆர். பவுலர்ஸ் வந்து யாருமே இல்ல. அ எல்லாரும் வெளில பாருங்க போயிட்டாங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல இந்த வட்டம் அடி பிளெஸிங் ஆமா. முசர்பானிய ரீப்ளேஸ்மென்ட் பண்ணியிருக்காங்க. பிளெஸிங் பத்திரனாவும் முஸ்டபிஸ் இன்னும் ஜாயின் பண்ணல. பத்திரானா இல்ல. பத்திரனா முஸ்டபிசர் அவுட்டு. ஹர்ஷித் ராணா இல்ல. ஹர்ஷித் ராணா என்ன கதைன்னு தெரியல. அப்படி இருக்கப்போ தே ஹேவ் டு டிபெண்ட் ஆன் ஸ்பின்னு. சோ எஸ். அந்த ஒரு பிரிவிலேஜ் யூ ஷால் கிவ்ல. அப்புறம் வாட்ஸ் த பாயிண்ட் பிளேயிங் இன் ஹோம்? கண்டிப்பா இந்த வட்டம் கேகேஆருக்கு என்ன மாரி இருக்க போகுதுன்னு சீரியஸா என்னால கெஸ் பண்ணவே முடியல. ஏன்னா பிகாஸ் லாஸ்ட் இயர் நம்ம 2 சீசன்ஸ் நம்ம பார்த்தா ஆண்ட்ரே ரசல் வந்து பவுலிங் கான்ட்ரிபியூஷன் நல்லா இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 2024 சீசன்ல கூட பார்த்தோம்னா, ஆண்ட்ரே ரசல் வந்து 17 ஆர் 18 விக்கெட்ஸ் வாங்கியிருப்பாரு. அவரோட இப்ப பிளஸ் பாயிண்ட்ன்னு பார்த்தா பேட்டிங்க விட பவுலிங் தான். அதாவது ஸ்லோவர் ரன்ஸ் நெறைய போட்டுக்கிட்டு இருந்தாரு. ஸோ இந்த வட்டம் வந்து பார்த்தா லீடிங் பேசர மிஸ் பண்றாங்க. கண்டிப்பா ஹர்ஷித் ராணா இருக்க போறதில்ல. ஆண்ட்ரே ரசல் இருக்க போறதில்ல. வைபவ் அரோரா பத்தி நான் இன்ட்ரோ குடுக்கணுன்ட்டே அவசியம் கிடையாது. வைபவ் அரோரா வந்து போட்டாலே போன சீசன் பார்த்தா பிரேவிஸ் 30 ரன் அடிச்சு குடுத்தாரு. ஒரே ஆமா. ஓவர்ல. அரோகரா, அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமே பொளந்து விட்டாரு. பிளெஸிங் முசர்பானி நல்லா பண்ணியிருக்காரு. பட் ஐபிஎல் ஸ்டாண்டர்ட்ல எந்த மாரி இருக்க போகுதுன்னு தெரியல. மேபி நான் பிளெஸிங் முசர்பானிய வந்து ஹையா தான் ரேட் பண்றேன். நான் T20 வேர்ல்ட் கப்போட பெர்ஃபார்மன்ஸ் வச்சு சொல்றேன். அவருக்கு அட்வான்டேஜ் நெறையவே இருக்கு. அந்த ஹைட் அண்ட் பவுலிங் எல்லாமே நல்லா இருக்கு. பிளஸ் சோ அவர் வந்து அங்க வேர்ல்ட் வேர்ல்ட் கப்ல போட்ட சப்போர்ட் ஸ்டாஃப்ல இருக்குது யாரு? டிஜே பிராவோ. சோ ஹி ஷுட் பி ஏபிள் எஸ். டு க்ரூம் ஹிம். எஸ். கண்டிப்பா சேட்டன் சக்காரியாவும் மோஸ்ட்லி ரீப்ளேஸ்மெண்ட் சைன் பண்ண வாய்ப்பு இருக்குன்ற மாரி ரூமர்ஸ் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ எந்த மாரி டீம் கொண்டு போறாங்கன்னு தெரியல. ஏன்னா கேமரன் கிரீன் வந்து பார்த்தா இதுக்கப்புறம் பவுலிங் போடணுங்கிற மாரி பால கேமரன் கிட்ட குடுக்க போறாங்கன்னு தான் எனக்கு தோணுது. என்ன மாரி இருக்க போகுதுன்ட்டு சீரியஸா தெரியல எனக்கு. சோ அதுதான் ஒரு எனக்கு ப்ராப்ளமா ஐ ஃபீல் பேட் ஃபார் கேகேஆர். ஆக்ஷனுக்கு வந்து ஒரு பெரிய பர்ஸோட போனாங்க.
இப்போ கண்டிப்பா. டீம் வந்து பெரிய டீமா தெரியல எனக்கு. அவ்வளோ பெரிய பர்ஸோட போய். ஒரு பெரிய பர்ஸோட கேகேஆர் போனாங்க. ஆனா வந்து 10, 12 crore எடுக்க வேண்டிய பிளேயர்ஸ வந்து நம்ம டிசி ஓனர் வந்து பார்த்தா பேடல் ரைஸ் பண்ணியே 10,00,00,000க்கு போற பிளேயர 30,00,00,000க்கு வந்து சேல் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ அதுவே அவங்களுக்கு ஒரு தலைவலியா இருந்துச்சு. இப்ப இன்ஜூரி இன்னொரு தலைவலியா இருக்கு அவங்களுக்கு. என்ன பண்ணி போறதுன்னு தெரியல. ஸோ பார்க்கலாம். எஸ். கேகேஆர் ஒரு விதமா சோகமா தான் இருக்கு. அவங்களோட டவுன்ஃபால வந்து நான் ஸ்ரேயஸ் ஐயர் அவங்க தூக்குனது தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா நானும் அதேதான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயர் வந்து கண்டிப்பா ஒரு நெக்ஸ்ட் ஒரு டிகேடே லீட் பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. அந்த மாரி ஒரு பிளேயர ஏன் விட்டாங்க? ஆக்சுவலி நான் சொல்றேன் ஸ்ரேயஸ் ஐயர்ட்ட வந்து பார்த்தோம்னா, அந்த ஷார்ட் பால் வீக்னஸ் முன்னாடி இருந்துச்சு. இப்ப இல்ல. பட் நான் என்ன சொல்வேன்னா, நானு ஸ்ரேயஸ் ஐயருக்கு வீக்னஸே இருந்தாலும் நான் என் டீமுக்குள்ள தூக்கி அதான் போடுறேன். நானும் இப்ப ஃபார் சொல்றேன். எதுக்கு எக்ஸாம்பிள் வீக்னஸ்லாம் என்ன சொல்றது? அவன்ட்ட ஸ்டஃப் இருக்குடா இங்க. அவ்வளவுதான். இப்ப வந்து பார்த்தோம்னா, இப்ப டோனி வந்து இப்ப 2021 சீசனும் சரி, 2023 சீசனும் சரி, கம்பைன்டா வந்து 2 டோர்னமென்ட்டும் சேர்த்து த்ரூ அவுட்டா ஒரு 240, 250 ரன்ஸ் தான் அடிச்சிருப்பாரு. அவரு பேக் ஆஃப் த ஆர்டர்ல ஆடுறாரு, இவரு முன்னாடி ஆடுறாரு. அது வித்தியாசம் கிடையாது. அந்த பிளேயர் எப்படி வந்து இது பண்றாரு. நீங்க ஸ்ரேயஸ் ஐயர் எடுத்துக்கோங்க. லாஸ்ட் சீசன்ல 105 ரன்ஸோ சம்திங் ஏதோ டிஃபெண்ட் பண்ணியிருப்பாரு ஆமா. ஸ்ரேயஸ் ஐயர். அகைன்ஸ்ட் கேகேஆர். அதுதான் ஹைலைட். அந்த மாரி அது ஒரு சொல்றதுக்கு இல்ல. நல்ல கேப்டன். கூல், காமான கேப்டன். டெல்லிய வந்து டெல்லியோட கோல்டன் எராவே அண்டர் ஸ்ரேயாஸ் ஐயர் அண்ட் ஆமா, பாண்டிங். ஆஃப்கோர்ஸ். அதுக்கப்புறம் டெல்லி பிளே ஆஃப்குள்ள வந்தபாடு இல்ல. இல்ல அந்த மாரி எவ்ளோ அவங்களும் என்னென்னமோ பண்றாங்க. இந்த மாரி ஆ ஒரு இதுல சொல்லுவாங்களே, அமெரிக்கால இருந்து இவன கூப்பிட்டு வரான், ரஷ்யால இருந்து இவன கூப்பிட்டு வரான். ஆனா ஒண்ணும் பண்ண முடியல. அந்த மாரி தான் வந்து பார்த்தோம்னா, ஸ்ரேயஸ் ஐயர் வந்து பார்த்தா ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஸ்கிப்பர் இன் மாடர்ன் டே. இந்தியன் டீமையும் கைட் பண்ற அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது. லாஸ்ட் சீசன் அவர் பஞ்சாப்ல பண்ண டிரான்சிஷன நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. கரெக்ட், சோ அந்த ஆஃப்கோர்ஸ். மாரி ஒரு பிளேயர தூக்குனது கேகேஆர் டவுன்ஃபால் நானும் ஃபீல் பண்றேன். இன்னொன்னு பஞ்சாப் டீம்ல இந்த வாட்டி ஆக்ஷன்ல பாத்தீங்களா? மிக்சர் சாப்பிட்டு போனாங்க. எஸ். ஃபர்ஸ்ட் யாஹ்! டைம் இன் இது ஹிஸ்டரி. பார்க்கவே இத்தன வருஷம் நான் சின்ன வயசுல இருந்து பஞ்சாப பார்க்குறேன். சின்ன வயசுல இருந்து பிரீத்தி சிந்தாவ பார்க்குறேன். நான் இப்ப 4வது படிச்சுட்டு இருப்பேன். பிரீத்தி சிந்தா வந்து ஆக்ஷன்ல உட்கார்ந்திருப்பாங்க. இப்ப வந்து ம். பார்த்தா, ஒரு நியர்லி 20 இயர்ஸ் பக்கத்துல ஆயிடுச்சு. இப்பயும் பிரீத்தி சிந்தா வந்திருக்காங்க. ஆனா இந்த வருஷம் மிச்சர் சாப்பிட்ட மாரி பிரீத்தி சிந்தா சாப்பிட்டு நான் பார்க்கவே இல்ல. லிட்டரலி டிசி ஒரு ஓனர் பண்றாங்க பார்த்தீங்களா? பேட்டில் தூக்கிட்டு அந்த ரோல் தான் வந்து பிரீத்தி சிந்தா பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த வட்டம் கம்ப்ளீட் டிரான்சிஷன். இந்த வட்டம் இன்னொன்னு ஆக்ஷன்ல தேவைப்படுற பிளேயர மட்டும் அதுவும் ஈஸியா ஸ்டீல் பண்ணிட்டு போயிட்டாங்க. கூப்பர் கான்லிய தூக்கிட்டாங்க. கூப்பர் கான்லிய வச்சு விளையாட போறானுங்க பஞ்சாப் இந்த வட்டம். ஆமா. இந்த வட்டம் பண்ண போறான்னு தான் எனக்கு தோணுது. கரெக்ட். கூப்பர் கான்லி. ஸோ அவங்க வந்து ஆல்ரெடி செட்டில்டு 11 தான் அவங்க. ஸோ அவங்களுக்கு ஒரே ஒரு வீக்னஸ்ன்னு பார்த்தா, ஓப்பனிங் ஆர்டர்ஸ் மட்டும் கொஞ்சம் ப்ராப்பரா ப்ளே பண்ணும். இன்கேஸ் ஏன்னா அந்த இடத்துல வந்து ஏதாச்சும் ஒரு வீக்னஸ் ஃப்ளா இருக்கிற மாரி இருந்துச்சுன்னா, மேபி அவங்களுக்கு அதுவும் சரி பண்ணிருவாங்க. அவங்கள்ட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு கேட்டா 100% இருக்கு. கரெக்ட். ஆமா. லைக் அவங்க செட்டில்டு டீம் தான். சும்மா ஆக்ஷன்ல வந்து பேருக்கு எடுக்கணுமேன்ட்டு 2, 3 பேர எடுத்தாங்க. அவ்வளவுதான். அந்த அளவுக்கு ஒரு சாலிடான டீம் பஞ்சாப். ஸோ ஐபிஎல்ல பத்தி பேசணும்னா நம்ம நெறைய பேசலாம். நம்ம ஏதாச்சும் புது சீரிஸோட ஐபிஎல்ல தொடங்குவோம் அப்கமிங் டேஸ்ல. ஐபிஎல் வர்றதுக்குள்ள ஒரு சீரிஸ் மாரி போட்டு ஈச் டீமோட பாசிபிள் 11 குடுக்கலாம். அதுக்கான சப்போர்ட் வந்து நம்ம வியூவர்ஸ் குடுப்பாங்கன்னு நம்புறேன். அண்ட் உங்களோட தாட்ஸையும் இந்த கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஆமா வியூவர்ஸ் நாங்க வந்து பார்த்தா இப்ப ஐபிஎல் டைம்ல புதுசா சீரிஸ் ஃபாலோ பண்ண போறோம். அண்ட் ஒவ்வொரு மேட்ச் டேவோட ரிசல்ட்ஸும் நம்ம வந்து அது சம்பந்தமா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ உங்களால முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் எங்களால என்னென்ன அ பேசுறது ஏதாச்சும் நாங்க வந்து மாத்திக்கணும். அது மாரி ஏதாவது இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஏதாவது ஃபீட்பேக் குடுத்தீங்கனாலும் குடுங்க. கண்டிப்பா நாங்க அத சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அண்ட் இது மாரி கோர்ஸ். வீடியோஸ் உங்களுக்கு அதிகமா வேணும்னா நீங்க எங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்களோட கைடன்ஸ் குடுங்க. யாஹ்! தேங்க் யூ. Yes. Until then, bye from Jagdish and அண்ட் பை ஃப்ரம் ஹரி. தேங்க் யூ கைஸ். thank you. Thank you guys.